பாரதிய ஜனதாவோடு மிக மோசமான சங்கி கூட்டமே திராவிட முன்னேற்ற கழகம் தான். பஸ்ரங் தள், RSS போன்ற அமைப்பிற்கு ஈக்குவலாக சமமாக தமிழ்நாட்டில் ஒரு அமைப்பு சங்கியாக இருக்கிறது என்றால் அது திமுக தான். இல்லைன்னு மறுக்கிறீங்களா? ஆதாரத்தை சொல்லவா? ஏன் ராஜாவுக்கு பெரம்பலூர் தொகுதியை கொடுத்துருக்கலாம் தானே? ஏன் நீலகிரியில் கொண்டே தனி தொகுதியில் நிப்பாட்டணும்? ஏன் அவருக்கு தகுதி இல்லையா பெரம்பலூரில் நின்று வெற்றி பெறுவதற்கு? பெரியார் வழிவந்த தொண்டர் அல்லவா? இன்றைக்கும் பெரியாரின் கொள்கையை பின்பற்றுகிறவர் அல்லவா? மேடைக்கு மேடை பெரியாரை பற்றி பேசாமல் இருந்ததே கிடையாது ராஜா. அவர் சொல்லுவார், அண்ணாவின் இதயத்தை நான் இடது பக்கம் சுமந்திருக்கிறேன்னு சொல்லுவார். அந்த மாபெரும் ஒரு தலைவனுக்கு துணை முதலமைச்சர் பதவி உண்டா? கொடுக்க முடியுமா அவங்களால? சரி, இன்றைக்கு இருக்கிற துணை முதலமைச்சர் பன்னெடுங்காலமாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவரா? எப்படி 5 ஆண்டுகளுக்குள்ள ஒரு துணை முதலமைச்சர் பதவி? கருணாநிதி சிறையில் இருக்கும்போது குழந்தையாக சிறைக்கு சென்று திராவிட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு வளர்ந்தவர் சார். அப்படிதான் வரலாறு எழுதப்படுகிறது. அப்படியா? சமீபத்தில் எக்ஸ் வலைதளத்துல ஒரு பேட்டி கூட. எங்க அப்பா ஆடு மேய்க்கிற தொழிலாளி. இந்த தமிழ் தேசிய தளத்திற்காக 18 முறை சிறை போயிருக்கிறேன். இன்னைக்கு எந்த கட்சியிலையும் இல்லை, எந்த கட்சியும் நம்மளை அங்கீகரிக்கல, நம்ம போறதும் இல்லை. ஒரு நாடற்றவனை போல நானும் சுற்றிக்கிட்டு தான் இருக்கேன் நாட்டில். எப்படி அது? எங்கள் அப்பா சந்திக்காத சிறை, எங்கள் அப்பா சந்திக்காத காவல்துறை வன்மம் யாரும் சந்திச்சிருக்க மாட்டாங்க. நான் தலைமறை வாழ்க்கையை ஏற்படுத்தியதற்கு பிறகு என் பெற்றோர்கள் கொடுத்த தொல்லை 1000 அப்படி சந்திச்சாங்களா அவங்க குடும்பம்? எதுக்காக சிறை போனாங்க சொல்லுங்க? சிறை எதுக்காக போனா? தமிழ் மொழியக்காகத்தானே? அப்படித்தானே? தமிழ் வாழ்ந்தாங்க. அப்படிதான் வரலாறு.